உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். மதுரை ஒத்தக்கடையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு ஒன்றிய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரச முத்துப்பாண்டியன் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இக்கூட்டத்தில் களப்போராளி முடக்கத்தான் பாண்டியின் நினைவு நாள், 30ஆம் தேதி மேலவளவு சமூக போராளிகளின் நினைவு நாளில் மேலவளவு அஞ்சலி செலுத்த வருகை தரவுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு மதுரை மாட்டுத்தாவணியிலிருந்து மேலவளவு வரை சிறப்பான வரவேற்பு அளிப்பது, கொடி தோரணங்கள், பிளக்ஸ், சுவர் விளம்பரங்கள் செய்வது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மணிகண்டன், செல்லப்பாண்டியன், முத்தமிழ், பாண்டியன், ஓடையன், ரேவதி கடம்பு, கல்யாண், வழக்கறிஞர் ராம்குமார், வேலு, ஐயாவூர், ராமச்சந்திரன், குமார் பாவன், ஈழவளவன், சிறுத்தை கனி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை வடக்கு மாவட்டம் கல்லல் ஒன்றியம் செவரக்கோட்டை கிராமத்தை சேர்ந்தவர் ராஜேஷ் கண்ணன். இவரை அதே பகுதியைச் சேர்ந்த ஆதிக்க சாதியைச் சேர்ந்த ராபின்சன் என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் ராஜேஷ் கண்ணனின் கண் பார்வை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து அவர் அப்பகுதி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் தற்போது வரை காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் வேதனை அடைந்துள்ள ராஜேஷ் கண்ணன் சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நில மீட்பு உரிமை மாநில செயலாளர் ஆறுமுகம், கல்லல் ஒன்றிய செயலாளர் செல்லப்பாண்டியன், விடுதலை கார்த்திக், மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் ஜான்சன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ராஜேஷ் கண்ணன் என்கிற பட்டியலின இளைஞர்கள் தாக்கப்பட்டு இன்றோடு பல நாட்களாகியும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது. சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விரைந்து நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டுமாய் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கேட்டுக்கொள்வோம். இல்லையில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டமும் சாலை மறியல் போராட்டமும் கட்சியின் சார்பில் பெருந்திரளாய் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கேட்டுக்கொள்கிறேன். தலக்கவராகவும் மாநில நில உரிமை மீட்பு பாதிக்கப்பட்ட ராஜேஷ் கண்ணனுக்கு கண்ணை இழந்த ராஜேஷ் கண்ணனுக்கு உடனடியாக அரசு வேலை வழங்கிட வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,